உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களை உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் போரியல் ஆய்வாளர் ஆர்சோக்கு இணைகின்றார். வணக்கம் ஆர்சோகளே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பிருந்த வணக்கம். தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தாக்குதல்கள் படு மோசமடைந்திருப்பது போல் தெரிகின்றது. விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? கள நிலைமை நேற்று ஈரானை மீது இஸ்ரேல் கடுமையாக தாக்கிய பின்னர் ஈரான் மிக கடுமையாக தாக்கி இருக்கிறது இஸ்ரேலை. கடந்த 24 மணி நேரத்தில் 142 பேர் இஸ்ரேலில் காயமடைந்திருக்கிறார்கள். பெருமளவான கட்டிடங்கள், வீடுகள் அழிவடைந்திருக்கின்றன. சிலர் கேட்கிறார்கள், ஆய்வாளர்கள், இந்த ரேட்டில் போனா இஸ்ரேல் இவ்வளவு நாளைக்கு நின்று பிடிக்கும் என்ற மாதிரி. நேற்று காயமடைந்தவர்களில் 15 பேர் சீரியஸ் என்றும் 132 பேர் வைத்தியசாலைகளில் தற்போதும் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயம் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட செய்மார் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மத்திய இஸ்ரேல் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரமும் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இஸ்ரேலின் ஹசட் என்ற ஊடகத்தின் தகவலின் அடிப்படையில் ஈரான் ஏவுகணைகளில் 10-8 ஏவுகணைகள் இலக்கை தாக்குவதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய ஏவுகணைகள் தடுக்க முடியவில்லை என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கின்றது. இழப்புகளை பொறுத்தவரையில் இதுவரையில் ஈரானில் 3200 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 20,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் 92,000 வீடுகள், உடைமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. 600 பாடசாலைகள், 290 வைத்தியசாலைகள் அல்லது மெடிக்கல் நிலையங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 5,680 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 20,000 வீடுகள், உடைமைகள் இஸ்ரேலில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் 15,000க்கு மேற்பட்டவர்களை வீடுகளை இழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. லெபனானில் இதுவரையில் 1,180 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3,400 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், ஈரான் உருக்கு தொழிற்சாலையை தாக்கியிருந்தது இஸ்ரேல். ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தது. ஈரான் இன்று இந்த அபுதாபியின் அலுமினிய தொழிற்சாலையை தாக்கி இருக்கின்றது. அபுதாபியில் இருக்கின்ற குளோபல் அலுமினியம் AI டெவல்த் என்ற ஃபெசிலிட்டிஸ் அது இந்த வளைகுடா நாடு முழுவதுக்குமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள் மற்றது தேவைகளுக்கான அலுமினியத்தை வழங்குகின்ற அந்த நிறுவனத்தின் மீதான தாக்குதலில் அந்த தொழிற்சாலை கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அதில் பணியாற்றிய பணியாளர்கள் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் குவைத் மீதும் 15 ட்ரோன்கள் வீழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் மெரைன் இண்டஸ்ட்ரி என்று கடல் உற்பத்தி நிலையங்களை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஹார்முஸ் நீரிணை பக்கத்து அருகில் இருக்கின்ற நிலையங்களையும் அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அசோசியேட் பிரஸ் தகவல்களின் அடிப்படையில், AP தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்கா தனது இழப்புகளை கடுமையாக மறைப்பதாகவும் கடந்த 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 24 அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாகவும், அதாவது ஒவ்வொரு கிழமையும் 15-20 பேர் காயமடைந்து கொண்டு வரப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப லெபனானில் 5 பாராமெடிக்ஸ் மருத்துவ உதவியாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் லெபனான் ஊடகவியலாளர்களையும் தாக்கி இருக்கிறது இஸ்ரேல். அது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் முறையிடப்போவதாக லெபனான் தெரிவித்திருக்கின்றது. தாக்குதல்கள் இரு தரப்பும் மிக கடுமையாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேலின் KC-707 என்ற டேங்கர் விமானம், F-15 ரக விமானங்களும் ஈரானை நோக்கி தாக்குதலுக்காக போய்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சிரியாவின் வான்பரப்பில் அவற்றை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக கூறுகின்றனர். அதாவது அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் இப்போது மும்மரமாக தாக்குதலில் ஈடுபடுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் மீது இப்போது கூதிஸ் அமைப்பினரும் இன்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் எலியட் துறைமுகத்தை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது ஞாபகம் வருகின்றது என்றால், ஈரான் கூறிய, அதாவது an eye for an eye,
கண்ணுக்கு கண் போகும் என்று சொல்லியிருந்தார்கள். அதேபோல் இப்பொழுது செயலில் காட்டியிருக்கின்றார்கள். நீங்கள் எங்களுடைய பகுதிகளில் என்னென்ன தாக்குறீர்களோ அந்த தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இதே நேரத்தில் சவுதியில் இருக்கின்ற விமான நிலையங்கள் மீது தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது போல் தெரிகின்றது. விமானங்கள் ஏதாவது சேதமடைந்திருக்கின்றன? அதுதான் இப்போது எல்லா தளங்களிலும் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா டிஃபென்ஸ் மேகசினிலும் அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. நேற்று இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் வான்படை தளம் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் E3 சென்ட்ரி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்காஸ் ரக விமானம், இது வந்து போயிங் 707 என்ற விமானத்தில் இருந்து மோடிஃபை பண்ணப்பட்டது. அது மிகவும் பெறுமதியானது. $270 மில்லியன் பெறுமதியான அந்த விமானம் 6 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் மீது 6 ஏவுகணைகளும் 29 ட்ரோன்களின் உடனடி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விமானங்கள் கொண்டு வரப்பட்டு சில மணி நேரங்கள் தான் ஆனது என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்றே பேசியிருந்தோம், டேங்கர் விமானங்கள் சேதமடைந்திருந்தன. டேங்கர் விமானங்களும் சேதமடைந்திருந்தன. அதோடு இந்த விமானமும் சேதமடைந்தது. இது அதாவது மெயின்டெனன்ஸுக்காக ஒரு 6 மணித்தியாலம் தான் அங்கு இறக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கிடையில் அது தொடர்பாக தகவல் போய் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் மெயின்டெனன்ஸ் செய்து கொண்டிருந்தவர்களால் பலர் அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த E3 விமானம் வந்து கிட்டத்தட்ட இந்த விமானம் வந்து 400 கிலோமீட்டர் பரப்பளவுக்குரிய இலக்குகளை அந்த ரடார் மூலம் அறியக்கூடியது. ஒரே சமயத்தில் 600 விமானங்களை லாக் பண்ணக்கூடியது. அதில் எது தங்கிட விமானம், ஃப்ரெண்ட்லி விமானம், எது எதிரியின் விமானம், எல்லாவற்றையும் தரம் பிரித்து கொடுக்கும். அதே போல இந்த எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஒருங்கிணைப்பது, தாக்குதலை ஒருங்கிணைப்பது, ஏவுகணை தாக்குதல் குரூஸ் மிசைல்ஸ்களை, ஏவுகணைகளை ஒருங்கிணைப்பது போன்ற பல பணிகளை செய்யக்கூடிய மிகவும் ஒரு நவீன விமானம். பலர் ஒரு 4 சேதம் என்று சொல்கிறார்கள். சில டிஃபென்ஸ் சொல்கிறது 2 விமானங்கள் அந்த படத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் என்னென்று இந்த தகவல் வெளியில் போனது என்று நினைக்கிறேன். சேட்டலைட்டால அவர்கள் ஃபிளைட் ரடார் 24ல இருந்தே அவங்க நெடுக எல்லாவற்றையும் எல்லா விமானங்களையும் ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணினார்களோ தெரியாது. நேற்று கூட குளோப் மாஸ்டர் 17 வந்து UAE பகுதியில் தரையிறங்கிய போது அவர்கள் அந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி போட்டுத்தான் வந்தார்கள். ஏனென்று சொன்னால் இதை ட்ராக் பண்ணுகிறார்கள். ஆனால் இது எவ்வாறு தகவல் தெரிந்ததுன்றதும் பிரச்சனை. என்றால் அவர்கள் 4 hours தான் அதில் இறக்கி வைத்திருந்தது, 4 மணித்தியாலம் அதில் இறக்கி வைத்திருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கிருந்து உடனடியாகவே அந்த மெயின்டெனன்ஸ் முடிந்தவுடன் கொண்டு செல்வதற்காகத்தான். இப்ப இது வந்து இதன் இழப்பு வந்து அந்த வளைகுடா நாட்டின் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. ரஷ்யாவிடமும் இதே மாதிரி இருக்கின்றது. அதை பெரி 50 என்று சொல்றது அப்காஸ் ரக விமானம். அதுவும் விலை உயர்ந்த விமானம். இதே மாதிரி தான் பல 100 கிலோமீட்டரை அவதானிக்கக்கூடியது. அந்த விமானத்தை குறிவைத்து நேட்டோ படையினரும் உக்ரைனும் அடித்தார்கள். அது கிட்டத்தட்ட ரஷ்யாவும் 2 விமானங்களை இழந்திருந்தது. அப்ப இப்போது ரஷ்யாவுக்குரிய நேரம், அதாவது அவர்கள் வாங்கியதை திருப்பி கொடுப்பது போல. இந்த தகவலை கொடுத்தது யார் என்றதும் இப்போது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இப்போ ரஷ்யா கூறியிருக்கின்றது, அந்த தாங்கள் ஈரானுடன் மேற்கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் ஈரானுக்கு புதிய ட்ரோன்களை வழங்க வேண்டும் என்று அதை இப்போது வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறது ரஷ்யா. அப்ப ரஷ்யா தொடர்ச்சியாக ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இதே இந்த புலனாய்வு தகவல்களையும் அவர்கள் தான் வழங்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த டெய்லி மெயில் இந்த ஆசிரியர் ஒருவர் ஜோர்டானை பற்றி போட்டிருக்கின்றார். ஜோர்டான்ல இருக்கிற நாங்கள் காலையில் கதைத்திருந்தோம், ஜோர்டான் 6 விமான நிலையங்கள் தாக்கப்பட்டதாக. இப்போது தகவல் வருகின்றது, கிட்டத்தட்ட 35 F-15, F-35, F-16 ரக விமானங்கள் 35 அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அதில் பல அந்த ஹேங்கர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, வெளியிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் பல சேதம் அடைந்திருப்பதாகவும், அந்த சேட்டலைட் படங்களை எடுத்து அந்த சேட்டலைட் படங்களை ஆய்வு செய்து அதனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஊடகம். இப்பதான் மெல்ல மெல்ல இந்த சேட்டலைட் படங்கள் அதுகள் எல்லாம் வெளிவருகின்றது. மற்றது இவர்கள் என்னென்றால் எல்லாவற்றையும் வெளியில் தான் நிறுத்தி வைக்கிறார்கள். இவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கவில்லை. சண்டை இவ்வளவு தூரத்துக்கு போகும் என்றதை இவர்கள் யோசிக்கவில்லை போல் தெரிகிறது.
அப்ப அதிலும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இத்தனை விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த இழப்புகள் மிக மிக அதிகமாக ஒரு மலை போல் குவிந்து கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் மலை போல் குவிந்து கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது. பெட்டுமளவான விமானங்களாக இருக்கலாம், ஆயுத தளவாடங்களாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், ரடார்களாக இருக்கலாம் என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவர்கள் பயன்படுத்திய டொமஹாக் ஏவுகணைகள் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று. 15,000 இலக்கண்டார்கள், 20,000 இலக்கண்டார்கள். இப்போது ஈரான் சொல்கின்றது தான் கிட்டத்தட்ட 250 இலக்குகளை இந்த வார இறுதியில் தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுவது சரி போலாம் கிடக்கிறது. என்றால் ஈரான் சொல்வது 92,000 வீடுகள், 600 பாடசாலைகள், 290 மெடிக்கல் நிலையங்கள் என்றால் அதுகளைத்தான் கூடுதலாக தாக்குகிறார்கள் போல் தெரிகிறது. தாக்குதல் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகின்றது இஸ்ரேலோடு இணைந்து. அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை பிரிவு இந்த சென்டகாம் வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாங்கள் தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களோட காலையில் நாங்கள் உரையாடும் பொழுது ஈரான் தெஹ்ரானில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் மீது தாக்குதல் நடத்திய தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை கூட கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை என்ன நடக்கின்றது? இரு தரப்பினரும் தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த கிளையில் அமெரிக்கா எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுவது பேச்சுவார்த்தையுடைய எல்லாமே என்னவாக இருக்கிறது? ஈரானுடன் தொடர்ச்சியாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளும் எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கட்டாரின் பிரதமர் பாகிஸ்தான் அதிபருடன் பேசி இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்போது கட்டார் பாகிஸ்தானிடம் கூறியிருக்கின்றது, அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் ஈரான் தாக்குவது அது நியாயம் இல்லை என்ற துணையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் துருக்கியின் வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார், இதை ஈரான் தாக்குவதில் நியாயம் இருக்கோ நியாயம் இல்லையோ என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த போரை யார் ஆரம்பித்தவர்கள் என்று பாருங்கள் முதலில் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஈரான் அரசு தலைவருடன் கிரீஸ் பிரதமர் பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்ப அமெரிக்காவின் பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்த ஏப்ரல் 6 வரையிலும் இதை ஒத்தி போட்டிருக்கிறார்கள். ஒத்தி போட்டது மட்டுமல்லாது இப்போது அந்த ட்ரிப்போலி கப்பல் உங்களுக்கு தெரியும், மரைன்ஸ் படையினருடன் வந்த கப்பல் இப்போது சென்ட்ரல் மத்திய கட்டளை மையத்தை அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3,500 படையினருடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்த நேரம்தான் இப்போது ஹூதிஸும் தமது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப பேராசிரியர் மெசைமர் என்ற ஜோன் மெசைமர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இதில் மாற்று கருத்து இல்லை, ஈரான் வெல்ல போவது உறுதி, ட்ரம்ப்க்கு வேற தெரிவுகள் இருக்க போவதில்லை. இதில் ஒன்றே ஒன்று, அவர் ஈரான் பெருமளவான கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டிய ஒரு நிலையில் தான் அவர் தற்போது இருக்கின்றார். அதே சமயம் அவரை பொறுத்தவரையில், ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கான ஒரு பேரழிவாகத்தான் முடியும் என்ற துணியில் அவர் பேசியிருக்கின்றார். இப்ப எல்லா நாடுகளும் இப்ப ஹூதிஸின் தாக்குதலும் ஆரம்பிக்குமாக இருந்தால் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இப்ப துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கியின் லிரா என்ற நாணயம் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டு கொண்டு போகிறது. இப்போது துருக்கி என்ன செய்கிறது என்றால், தன்னிடம் இருக்கின்ற தங்கத்தை அதை விற்று இந்த நாணயத்தை ஸ்டேபிளாக்க, உறுதியாக்க துருக்கி படாத பாடுபடுவதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இத்தாலி அதாவது மிலிட்டரி கிரேட் என்று சொல்றாங்க, இராணுவத்துக்கு உபயோகிக்கின்ற ஸ்டீல் வகைகளை கொண்டு சென்ற இந்தியாவின் 3 கப்பல்களை இத்தாலி தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியா கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் மக்கள் அங்கு எரிபொருள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு திண்டாட்டத்தில் இருக்கும் போது இந்தியா தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்துக்கு தனது உதவிகளை வழங்கி கொண்டு வருவதாக இதை தொடர்ந்து அங்கு பெரிய விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. அதே சமயம் நெதர்லாந்து கூறியிருக்கின்றது, தங்கள் தேசிய பாதுகாப்புக்கு இஸ்ரேல் ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லியும், தங்கள் உள்ளக அரசியலில் இஸ்ரேல் தலையிடுகிறது என்று சொல்லியும் நெதர்லாந்து கூறியிருக்கின்றது. இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில், மொசாட்டை பொறுத்தவரையில் இந்த போருக்குள் எல்லோரையும் இழுப்பதற்காக அந்தந்த நாடுகளின் மிகப்பெரிய ட்ரம்பை இந்த போருக்குள் கொண்டு வருவதற்கு எப்ஸ்டீன் ஃபைலை யூஸ் பண்ணது போல வெவ்வேறு நாடுகளை இதற்குள் இழுத்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது போலதான் இந்த நெதர்லாந்தின்
கருத்தை பார்க்கும் போது தெரிகின்றது. இந்த போருக்குள் ஒவ்வொருவரை இழுத்து விட வேண்டும் என்பதில் முக்கியமாக இருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகின்றன. நீங்கள் இப்போ நெதர்லாந்து தொடர்பாக கூறும் பொழுது யெமன் கூட ஈரான் மீது படு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. ஈரான் ஏனைய நாடுகளையும் இந்த போருக்குள் இழுத்து விட வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று யெமன் தொடர்பாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த போருக்கு எதிராக ஹூதிஸினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் காலையில் நாங்கள் உரையாடும் பொழுது ஹூதிஸினர் இந்த போரில் பெரிய ஒரு பங்களிக்கக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி வாய்ப்பு இருந்தால் செங்கடையில் உண்டாக வருகின்ற கப்பல்கள் மீது நிச்சயமாக தாக்குதல் நடக்கும், அது இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினீர்கள். ஹூதிஸினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? ஹூதிஸை பொறுத்தவரையில் ஹூதிஸ் ஒரு சரியான நேரத்தில் களமிறங்கி இருப்பதாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. ஈரான் அவர்களை ஒரு ரிசர்வாக வைத்துக் கொண்டு இப்போது இறக்கி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்போது இந்த ஹார்முஸ் நீரின் ஊடான போக்குவரத்துக்கள் துண்டிக்கப்பட்டு எரிபொருள் விலை ஏறி இருக்கிற நேரத்தில் இந்த அனைத்துலக நாடுகள் தங்கள் ரிசர்வ் ஆன ஒயில்களை வெளியில் விட்டு அந்த விலையை ஓரளவு ஸ்டேபிள் ஆக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதே நேரம் வெவ்வேறு நாடுகள் அந்த எரிபொருளுக்கான வரியை குறைக்கிறார்கள். ஆனால் அது மேல் அந்த நாடுகளுக்குரிய வருமானத்தை குறைக்கும், அது வேறு விடயம். அவ்வாறு செய்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடிக்கடி ஒவ்வொரு கதையை சொல்லி அந்த ஒயிலை குறைத்து வைப்பதற்கு தன்னாலான முயற்சி பை டைம் நம்ம பை பண்ற மாதிரி தான். அது இந்த தாக்குதல் நடக்கும் வரையும் அதை ஏதாவது ஒரு பக்கம். ஆனால் இப்போது ஹூதிஸ் இறங்கி இருப்பது மிக பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது. என்னென்று சொன்னால், பத் அல் மண்டி பகுதி செங்கடலில், அப்ப செங்கடலின் ஊடாக இப்ப சவுதி அரேபியாவுக்கு இப்போது இருக்கிற ஒரு வழி என்னன்னு சொன்னால், அவர்கள பைப் லைன் இருக்கின்றது. அந்த பைப் லைனை 1200 கிலோமீட்டர் பைப் லைனை இந்த செங்கடலின் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தால், செங்கடலின் துறைமுகத்திலிருந்து கப்பல்களின் ஊடாக அதை கொண்டு செல்லலாம். கிட்டத்தட்ட முதல் 5 மில்லியன் பேரல்கள் பெர் டேயா இருந்தது. இப்போது 7 மில்லியன் பேரல்களாக அதை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படி செய்யலாம் என்று. ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹூதிஸ் தாக்குதல் அதில் அங்கு இடம்பெறுமாக இருந்தால், அது இந்த ஒயில் தற்போது நோமலாக வந்து கொண்டிருக்கிறது கப்பல்கள். அதாலதான் ஓரளவு இந்த உலகம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அது நிறுத்தப்படுமாக இருந்தால் முற்று முழுதான அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கும் இந்த தற்போதைய போர் அப்ப அதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஹூதிஸ் இன்று வரையிலும் அதை போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போதுதான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று தாக்கினார்கள், இன்றைக்கு எலியட் துறைமுகத்தின் மீது தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால், 5 நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த போரை நிறுத்த வேண்டும் நிபந்தனை இல்லாமல். அடுத்தது, பலஸ்தீனத்தை அங்கீகரித்து அந்த காசா மக்கள் நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது, இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அதில் அகற்றப்பட வேண்டும். அது ஈரான் கோரிக்கையை போலதான் அவர்களும் வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை. இப்ப ஹூதிஸ் இந்த போர்ல வின் பண்ண தேவையில்லை. அவர்கள் ஒரு பைப் லைனையோ அல்லது அவர்கள் இந்த எண்ணெய் கப்பல்களையோ அல்லது ஆயில் டிப்போக்களையோ தாக்கினாலே உலகம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கும். போரில் வெல்ல வேண்டும் என்று இல்லை. அவர்களுக்கு இலகுவான இலக்குகள் இருக்கின்றது. டிபோஜி பகுதி இருக்கின்றது, அதை அவர்கள் தாக்கலாம். அங்கு பல தளங்கள் இருக்கின்றன. இஸ்ரேலை தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எரிபொருள் நிலையங்களை தாக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் உங்களுக்கு தெரியும், போன தடவைகள் நாங்கள் பேசும்போது கூறியிருந்தோம், அவர்களுடைய ட்ரோன்கள் கூட கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய ட்ரோன்களை கூட அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். 2000 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய ஏவுகணைகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். இப்ப 4வது களமுனை, ஒன்று ஈரான் களமுனை, ஹிஸ்புல்லாக்களின் களமுனை, ஈராக்கில் இருக்கின்ற களமுனை, இப்போது 4வது ஒரு களமுனையும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் முற்று முழுதாக இப்ப வளைகுடா பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் தொடர்ச்சியாக விமானங்களை இழப்பதும் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் சந்தித்துக் கொண்டு வருகின்றது. இஸ்ரேல் முன்னைய போல இல்லை. முந்தைய பெரிய அளவில் அங்கு சேதம் ஏற்படவில்லை என்கிறார்கள். இப்போதையே சும்மா நோமலான அல் ஜசீராவை நீங்கள் திறந்து பார்த்தாலே ஒரு 24 மணி நேரத்தில் 120 பேர் 140 பேர் என்று
காயமடைந்தார்கள், அவ்வளவு வீடுகள், அந்த படங்களை போடுகிறார்கள், பாரிய சேதங்கள் தான் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் ஈரான் இப்போது செஜில் ரக ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. அந்த ஏவுகணைகளை பொறுத்தவரையில் 4 குண்டுகளை சுமந்து செல்லும் 25 தொன் எடை உள்ள அந்த ஏவுகணை 4 குண்டுகளை கொண்டு செல்லும். ஒரு குண்டு கிட்டத்தட்ட 200 கிலோ எடை கொண்ட குண்டுகளாக இருக்கின்றது. இப்ப நான் முதலில் கூறினேன், இஸ்ரேலின் பேப்பரே கூறியிருந்தது ஈரான் 10 ஏவுகணைகளில் 8 ஏவுகணைகள் தாக்குகின்றது என்று சொல்லி. இன்று குவைத்தின் அனைத்துலக விமான நிலையத்தை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள். அங்கு எரிபொருள் குதத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹூதிஸ் தொடர்பாக கூறும் பொழுது யெமன் ஹூதிஸ் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்றால், யெமன் இப்பொழுது குற்றம் சாட்டுகின்றது ஈரான் பிராந்தியத்தில் இருக்கிற ஏனைய நாடுகளை இந்த போருக்குள் இழுத்துவிட முயற்சிக்கின்ற என்று கூறும் பொழுது யெமன் ஹூதிஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் யெமன் சவுதியுடன் இணைந்து கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் தாக்குதலை நடத்தியவர்கள் முதல். அதில் அந்த தாக்குதல் தோல்வியில் தான் முடிவடைந்திருந்தது. தற்போதைய நிலையில் சவுதியோ அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதலுக்கு உதவிக்கு வரக்கூடிய நிலையிலும் இல்லை. இந்த நேரம் தாக்குதலை நடத்தினால் ஹூதிஸ் மிச்ச பகுதியையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இப்ப வளைகுடா நாடுகள் எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையாகத்தான் இருக்கின்றது. எல்லோரும் என்று சொன்னால் இந்த தாக்குதலில் எதுவும் செய்ய முடியாது. அதாவது அமெரிக்காவுக்கும் உதவ முடியாதும் இருக்கிறது, தங்களை தற்காத்து கொள்ள முடியாமலும் இருக்கின்றது. இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வந்திருந்தார், சவுதி அரேபியாவுக்கு வந்திருந்தார். அதே போல யுஏவி துபாய்க்கு வந்திருந்தார். அவர் ஆன்டி ட்ரோன் ஃபேக்டரி என்று சொன்னது அது இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் அங்கு இந்த ட்ரோன்களுக்கு எதிரான ட்ரோன்களை செய்வதற்கான ஒரு நிறுவனத்தை ஒரு ஃபேக்டரியை தொழிற்சாலையை அமைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. அதை தாக்கி இருக்கிறார்கள். உடனுக்குடன் ஈரானுக்கு தகவல்கள் போகிறது. அதான் அந்த பிரச்சனை. உடனுக்குடன் தகவல்கள் போகிறது. எந்தெந்த இலக்குகளை தாக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்து தாக்குகிறார்கள். என்னென்று சொன்னால் இப்ப ரஷ்யாவின் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் எந்தெந்த இடங்களை தெரிந்தெடுத்து தாக்க வேண்டும் என்று நேட்டோவின் ஆலோசகர்கள் சொல்லி தாக்கினார்களோ அதே போல இங்கேயும் நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு முதிர்ச்சியான படைத்துறை ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் ஈரானுக்குள் என்றுதான் நான் யோசிக்கிறேன். அதனால எனக்கு தெரியவில்லை, நீங்கள் நேற்று உரையாடும் பொழுது கூறியிருந்தீர்கள் தரவழி தாக்குதலுக்கு பஹ்ரைன் கூட தயார் பண்ணுகிறார்கள் என்று கூறியிருந்தீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர்களுக்கு இலக்கெல்லாம் உடனுக்குடன் தெரிகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக ஆபத்து காத்திருக்கின்றது என்று பஹ்ரைனுடைய மன்னர் தப்பியோடுவதற்கான ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பது இது எவ்வளவு உண்மை இருக்கு? வெளியில் பல விடயங்கள் தெரியவில்லை. பஹ்ரைனில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. அங்கு மிகப்பெரிய தடைகளும் இருக்கின்றன. பஹ்ரைனில் ஒரு பாரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அல் ஹலிஃபா அந்த அரசர் அல் ஹலிஃபா சவுதி அரேபியாவுக்கு தப்பி ஓடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பஹ்ரைன் ஈரானுடன் இணையலாம் என்ற ஒரு கருத்துகளும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 65% அங்கு ஈரான் ஆதரவு கொண்ட ஷியா முஸ்லிம் மக்கள் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், முதலும் இந்த தாக்குதல் நடந்த போது பஹ்ரைனில் அவர்கள் அதற்கு ஆதரவாக ஈரான் தாக்குதலுக்கு ஆதரவாக அங்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள். அதே போல ஆதரவானவர்களை பஹ்ரைன் கைது செய்திருந்தது. அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்திருந்தது, சட்டங்களை கொண்டு வந்திருந்தது. ஆனால் இதை பஹ்ரைன் வெளியில் தெரியாதது மாதிரி எல்லாவற்றையும் மூடி மறைப்பதாக கூறப்படுகிறது. நிலைமை கட்டுமீறி போனால் பஹ்ரைன் மன்னர் சில சமயங்களில் சவுதி அரேபியாவுக்கு தப்பியோடலாம் என்று கூட அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிலோ அல்லது வளைகுடா நாடுகளிலோ பெருமளவான நாடுகள்ல அங்கிருப்பவர்கள் நீங்கள் துபாயில இருக்கிற நான் எங்களோட ஃப்ரெண்டோட கதைக்கும் போது வாட்ஸ்அப்ல கதைக்க முடியாது. அவர்களுக்கு பொட்டிம்ல தான் கதைக்கலாம். ஏனென்றால் அதெல்லாம் தடை செய்திருக்கிறார்கள். அப்படி தடைகள் எல்லாம் அங்க அதிகம். இப்போ நார்மலாக மற்ற நாடுகள் தடைகளை போட்டால் இப்ப ஈரான் தடையை போட்டு அல்லது ஒவ்வொரு நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தடையை போட்டு அதை இப்ப மேற்குலக மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் இப்ப பந்தியா எழுதி
அது மனித உரிமை மீறல் அப்படி இப்படி என்று இப்ப ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. ஆனால் காலங்காலமாக வாட்ஸ்அப்பில் கோல் எடுக்கவே இயலாது துபாய்க்கோ அல்லது சவுதி அரேபியாவுக்கோ. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. அவ்வாறான தடைகள் இருப்பதால் இதை உள்ளுக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிலைமை கட்டுமீறி போனால் தப்பியோடையினாலும் ஆச்சரியப்படுவதில்லை. சரி, நிறைவாக இப்போ போர் பிராந்திய போராக மாறி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹூ அமைப்பினுடைய, அதாவது சுகாதார அமைப்பினுடைய தலைவர் கூறியிருக்கின்றார், லெபனானில் 9 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், இதுவரையில் 51 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலை பொறுத்தமட்டில் பாரபட்சமின்றி வைத்தியசாலை பாடசாலை மீது தாக்குதலை நடத்துவார்கள். லெபனானில் உள்ள நிலைமை என்ன என்று சுருக்கமாக கூறுங்கள். லெபனானில் இப்ப ஹூ அமைப்பு பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்கி இருக்கிறார்கள். அங்கு உண்மையில் அங்கு 1180 பேர் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3400 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கான மருத்துவ உதவிகளை செய்வதற்காக இருந்தவர்கள் மீது தாக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக நீங்கள் மேற்குலக ஊடகங்களிலோ இதிலேயோ பெரிசாக ஒன்றையும் பார்க்க மாட்டீர்கள். ஈரானில் போராட்டம் செய்தார்கள் என்று சொல்லி அங்கு காட்டுமிராண்டித்தனமாக கொன்றார்கள் என்று சொல்லி அதை பெரிதாக காட்டினார்கள். அப்ப அங்க பார்த்தால் 3800 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல 2000 பேர் காவல்துறையினரும் ஈரானிய மக்களும். அப்ப 2000 பேரும் தற்காப்புக்காக சுட்டதில் செத்தவர்களுக்கு தான் அங்கு மேற்குலக ஊடகங்கள் அடக்கி விட்டார்கள், கொடூரமாக சுட்டார்கள். ஆனால் இங்கு நடக்கிறது என்னதென்றதை பற்றி எந்தவித கரிசனையும் இல்லை. சரி, ஐக்கிய நாடுகள் சபையின் கூ என்ன செய்ய போகிறது சொல்லி போட்டு இருக்கிறது. இப்ப லெபனான் இந்த ஊடகவியலாளர்கள் இறந்தது கூட ஐக்கிய நாடு சபை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போறேன்னு சொல்லுவது. கொண்டு போய் பாதுகாப்பு சபையில் எத்தனை தீர்மானங்கள், பலஸ்தீனம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இன்னும் கிடப்பில்தான் கிடக்கின்றன. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இதுவேதான் ஈரான் கூறிவிட்டது, எங்கள் பாதுகாப்பை நாங்கள் தான் எங்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஈரான் வெளிவார அமைச்சரத்தின் பேச்சாளரை இன்று பேட்டி கண்ட போது செக்யூரிட்டி கரண்டி உங்களுக்கு யார் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டார்கள். இந்த ட்ரம்பின் பேச்சுவார்த்தையில் செக்யூரிட்டி கரண்டி என்று இருக்கிறது, அதாவது பாதுகாப்பு உத்தரவாதம் யார் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவர் சொன்ன பதில் ஒரு நல்ல பதில். அவர் சொன்னார், எங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் நாங்கள் தான், முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஏன்டா நம்ம நாளைக்கு மற்றவரை நம்பி போய் அவன் கைவிட்டுட்டு போடுவான். இன்றைக்கு ஓமான் கூட்டி கொண்டு போச்சு பேச்சுவார்த்தை கண்டு என்ன நடந்தது? ஓமான் போட்டுது. இப்ப எங்களை நோர்வே கூட்டி கொண்டு போச்சு பேச்சுவார்த்தை கண்டு கரண்டி தந்தா இல்லை. அவங்க சொல்றாங்க செக்யூரிட்டி கரண்டி என்ன நாங்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவர் என்ன சொல்ல வாரார்கள் என்றால், நாங்கள் எல்லைகளற்ற தூரத்துக்கு ஏவுகணைகளை வச்சிருக்கலாம், எங்கட எந்த கட்டுப்பாடும் இருக்க இயலாது, தடைகள் நீக்க, அதுதான் எங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம். இப்ப எங்கள் மீது தடையை போட்டு எங்களை ஏவுகணையை ஒரு 1000 கிலோமீட்டரா குறைச்சி போட்டு இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவார்ன்றதெல்லாம் இனிமேல் சரிவராது. சரி, பொறுத்து பார்ப்போம். என்ன திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். கடந்த 2 திங்கட்கிழமைகளில் வந்து கூறும் பொழுது 48 மணித்தியாலத்திலிருந்து 5 நாட்கள், 5 நாட்களிலிருந்து 10 நாட்கள் என்று சொன்னார். ஆனால் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றது, எண்ணெயுடைய விலை அதிகரித்தது என்று நீங்கள் நேற்று உரையாடும் பொழுது கூறினீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை உலக காவல்துறையினுடைய தலைவர் என்ன கூறுகிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி அரசர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.